வயத்தஜத்தில் முஅத்தஸிலத்து பிமா ஜாஅ ஃபில் குர்ஆனி பிலஃப்ஸில் முதியி அலா ஹுதூஸிஹி. இப்பா முஅத்தஸிலாக்கள் எது எதெல்லாம் மாதியான ஃபேலா குர்ஆன்ல வருதோ விளங்குங்கப்பா. முஅத்தஸிலாக்கள் குர்ஆன்ல எதுதான் மாதியான ஃபேலா வருகிறதோ அதெல்லாம் ஹாதிஸ்ங்கிறாங்க. இது எப்படி மாதியான ஃபேலா வருதோ இது கால யூசுப் லி அபீஹி பாரு, இது கால யூசுப் லி அபீஹி இன்னி ரைத் அஹத அஷர கௌகபாவா பர்பா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்ன போது இன்னி ரைத் அஹத அஷர கௌகபா, நான் 11 நட்சத்திரங்களை பார்த்தேன் சொல்றாங்கல்ல. யூசுப் தான் சொன்ன போது சொன்னாங்க. அப்ப கால மாதியான பேர் தானே, இப்படி சொன்னாங்க வந்துச்சுன்னா அது அது ஹாதிஸ்ங்கிறாங்க. உதாரணமா உனக்கு விளங்குற மாதிரி சொல்றேன் பாரு. இந்த பாரு, நேத்து நடந்தது தானே இன்னைக்கு போடுவாங்க. மாதினா என்ன? கடந்த காலத்தின் மீது அறிவிக்கக்கூடியது. நேத்து நடந்ததை இன்னைக்கு அறிவிப்பாங்க, அப்படித்தானப்பா. நேற்றைய தினத்திலே திருநெல்வேலி செய்து கன்னியாகுமரி செய்யலாம் கடுமையாக மழை பெய்தது, விளங்குதா நான் சொல்லிட்டு அறிவிப்பு செய்யறாங்க. இப்ப நேத்து நடந்ததுன்னு இன்னைக்கு அறிவிப்பு செய்யறாங்க. நேற்றைய தினத்திலே திருநெல்வேலி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் செய்யறதுலாம் நல்ல மழை பெய்ந்தது இன்னைக்கு போடுவாங்க. நேத்து நடந்தது இன்னைக்கு போடுறாங்கல்ல, அப்படியே புதுசா தானே நடக்குது. அப்படியே மாதிரி ஃபுல்லா என்ன இருக்குது, அது ஹாதிஸ்ங்கிறாங்க. இன்னல்லதீன கஃபரு காபிராகி விட்டவர்கள் அபூஜஹல் அபூலஹப் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆனை எடுத்து காமிச்ச நேரத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து காமிச்ச நேரத்தில் அவங்க நிராகரிச்சுட்டாங்கன்னு வருது. அப்படி புதுசா இப்ப தானே நிராகரிக்கிறாங்க. கேட்டேன், அதுவே ஹாதிஸ்ங்கிறாங்க. யாரு? முஅத்தஸிலாக்கள். எது எதெல்லாம் மாவியோ மாவிக்குள்ள என்ன இருக்குது அது ஹாதிஸ்ங்கிறாங்க. யாரு? முஅத்தஸிலாக்கள். அல்லுக்குத்தான் ஹாதிஸே தவிர அல்லாவுடைய இல்முல ஏற்கனவே அப்படி நடக்கும் தானே இருக்குது. அபூஜஹல்னு ஒருத்தன் வருவான், அவனுடைய இஸ்லாத்தை எடுத்து காமிச்சு அவன் ஏற்றுக்கிட மாட்டான். ஃபிரௌனுன்னு ஒருத்தன் வந்தான் வருவான், அவன் என்ன செய்ய மாட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அவன்கிட்ட பேசுவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட மாட்டான். கேள்ல நான் தான் ரப்புன்னு சொல்லுவான். ஆனா அல்லாவுடைய இல்முல ஏற்கனவே இருக்குல்ல, இருக்கிறது தானப்பா இப்ப நடக்குது. அல்லாவுடைய இல்முலே உள்ளது என்னது, அது கதீம் தானே. அது என்னது, அல்லுக்குத்தான் கதீம். இது என்ன இருக்குது ஹாதிஸே தவிர அல்லாவுடைய இல்முல உள்ளதுக்குள்ள என்னது தானே, அது கதீம் தானே. அல்லாவுடைய இல்முல இருக்கிறதுக்குள்ள என்னதுதான் அது, அது கதீம் தான். எடுத்துனப்பா. இப்போ டைம் டேபிள் விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பீரியடு பைலாவி ஷெரீஃப், 2வது பீரியடு என்ன இருக்குது புகாரி ஷெரீஃப், 3வது என்ன இருக்குது ஹிதாயா, 4வது என்ன இருக்குது புகாரி ஷெரீஃப். இப்படி டைம் டேபிள் போடுவாங்க. அந்த டைம் டேபிள் போட்டது பிறகு நடக்குது. என்ன ஒட்டியிருக்காங்களோ, என்னென்ன நேரத்தில் எந்தெந்த பீரியட்ல என்னென்ன பாடமோ அதை முதலையே ஒட்டிடுவாங்க. அதன் பிறகு தான் நடக்குது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு டைம் டேபிள் போட்டான், இப்படி இப்படி நடக்கும்னு. விளங்குதா? 2026 2026 வினர்கள் என்னென்ன பிள்ளைகள்லாம் ஓதுவாங்க. 27 பட்டம் வாங்குவாங்க. 27 நீங்க பட்டம் வாங்குவீங்க, விளங்குதா? 26 27 விளங்குதான் கேட்டேன். ஓதி என்னென்ன பேர்கள்லாம் பட்டம் வாங்குவாங்க. சயது பட்டம் வாங்குவாரு, தாஹா பட்டம் வாங்குவாரு. ஆனா அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். எழுதி வச்சிருந்தா இப்ப நடக்குதே. விளங்குச்சப்பா? அது அல்லுக்குத்தான் ஹாதிஸே தவிர அல்லாவுடைய இல்முல உள்ளது என்னதுன்னா அது கதீம் தானப்பா. அது அவங்க விளங்குனது தவறான விளக்கம். அதை ஏத்துக்கிட கூடாது. எடுத்துனப்பா பாரு. முஅத்தஸிலாக்கள் ஆதாரம் பிடித்து விட்டார்கள். முஅத்தஸிலாக்கள் சொல்லுங்கப்பா. முஅத்தஸிலாக்கள் ஆதாரம் பிடித்து விட்டார்கள். இமா ஜாஃபில் குர்ஆனி, குர்ஆனிலே லஃப்ஸில் முதியி மாதியினுடைய லஃப்லை கொண்டு வந்து விட்டதே. குர்ஆனில் மாதியினுடைய லஃப்லை கொண்டு வந்து விட்டதே. அந்த ஒன்று அலா ஹுதூஸிஹி, அது ஹாதிஸ் என்பதின் மீது ஆதாரம் பிடித்து விட்டார்கள். ஏன்
லிஸ்திதாயிஹி அந்த மாதி வாதிடுவதினால், சாபிகத்த முஹ்பரி அன்ஹு முஹ்பர் அன்ஹு முந்தி இருக்கிறது என்பதை வாதிடுவதினால், முஹ்பர் அன்ஹு அதை பத்தி செய்தி சொல்லப்படக்கூடியது, அதை பத்தி என்ன செய்யுது? ஏன்னா இன்னல்லதீன கஃபரு காபிர்கள், அதான் அபூஜஹல் போன்றவர்கள், அபூஜஹல் போன்றவர்களை பத்தின செய்தி சொல்லப்படுதான் தான் முஹ்பர் அன்ஹு. இன்னல்லதீன கஃபருனா அல்லதீன கொண்டு நோக்கம் தான் ஓதனமே. அபூஜஹல், அபூ லஹப், உமையா, உத்பா, ஷைபா, வலீத் இப்னு என்ன இருக்குது, முகீரா, அஹ்பாருல் யஹூது, கேட்டேன். அப்போ லிஸ்திதாயிஹி அந்த மாதி வாதிடுவதினால், சாபிகத்த முஹ்பரி அன்ஹு முஹ்பர் அன்ஹு முந்தி இருப்பதை வாதிடுவதினால், அபூஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள் நிராகரித்தார்கள். வருது அவனை பத்தின செய்தி வருது. எப்பா முஹ்பர் அன்ஹு முந்தி இருப்பதினால், முந்தி இருப்பதை அந்த மாதி வாதிடுவதனால், மாதியினுடைய லெவலை கொண்டு குரானில் வந்து விட்டதை ஆதீஸ் என்பதின் மீது ஆதாரப்படுத்தி விட்டார்கள். யாரு? முஅத்தஸிலாக்கள். ஆனால் அந்த கருத்து சரியான கருத்து இல்லை. உஜீப அதற்கு பதில் சொல்லப்படுகிறது, பி அன்னஹு சபுக்குல் முஹ்பரி அன்ஹு கீழே போட்டிருப்பாரு. முஹ்பர் அன்ஹு முந்தி இருக்கிறதுங்கிறது முக்தல தஅல்லுகி தஅல்லுக்கினுடைய தேட்டமா இருக்கும். முக்தல தஅல்லுகின்னு நினைத்தங்க சம்பந்தத்தினுடைய தேட்டமா இருக்கும். சம்பந்தம் தான் இப்ப நடக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய இல்முல என்னதான் இருக்கு, இப்படிலாம் நடக்குங்கிறது அதிகமில்லாது. அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளதெல்லாம் நடக்குது. ஏற்கனப்பா உதுசுகு தஅல்லுக் ஆதீஸ் என்பது, உதுசுகுன்னு என்ன அர்த்தங்க? சம்பந்தம். ஆதீஸ் என்பது லா யஸ்தல்சிமு உதுசல் கலாமி, அல்லாஹ்வுடைய கலாமி ஆதீஸ் என்பதை அவசியமாக்க கேட்டாது. எழுதனப்பா என் அர்த்தம் வைக்கிற விளங்குதா? உதுசுகு தஅல்லுக் சம்பந்தம் ஆதீஸ் என்பது. இப்பதான் அவங்க காபீர் ஃபிரௌன் நிராகரிச்சிருக்கான். இப்பதான் அபூஜஹல் நிராகரிச்சிருக்கிறான். ஆனா நிராகரிப்பாங்கிற அல்லாஹ்வுடைய இல்முல ஏற்கனவே செஞ்சு அது இருக்கத்தானே செஞ்சு இருந்ததுதான் நடக்குது. உதுசுகு சம்பந்தம் ஆதீஸ் என்பது இப்பதான் நடக்கிறதுங்கிறது லா யஸ்தல்சிமு உதுசல் கலாமி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாம் ஆதீஸ்ங்கிறதை தேடாது. கமாஃபில் இல்மி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மில இருப்பதை போல. அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளது ஃபுல்லா கதீம் தானே. அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளது ஃபுல்லா இப்படிலாம் நடக்கும். 2020 26 27 நின்ன பிள்ளைகள்லாம் ஓதுவாங்க, அவங்க சனது பெறுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய இல்முல ஏற்கனவே இருந்துச்சுல, அமீன் வருவாரு, வந்து இங்கதான் பட்டம் வாங்குவாரு. ஆனா அல்லாஹ் எழுதியிருக்கான். எழுதுனதுதான் நினைச்சதுங்க நடக்குது. எழுதுனப்பா அவை சம்பந்தத்தை கவனிச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, ஆதீஸ்ன்னு சொல்லக்கூடாது. சம்பந்தம் இப்ப நடக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய இல்முல ஏற்கனவே அதை நிர்ணயிச்சுட்டான், இப்படிதான் நடக்கும். விளங்குச்சா? அது கதீம் தானே. விளங்குச்சான்னு கேட்டேன். அது மாதியான வேலு குரான்ல வந்திருக்கக்கூடியதெல்லாம் ஆதீஸ் என்று சொல்வது முஅத்தஸிலாக்கள் சொல்வது சரியான கருத்து இல்லை. சரிதானப்பா? தவறு. அவங்க தவறா விளங்குறாங்க. சரி வாங்க. இன்னல்லதீன கஃபரு காபிராகி விட்டவர்கள், சவாவுன் அலைஹிம் அவர்கள் மீது சமமாயிருக்கும், அன்தர்தகும் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யறதும், அம்லம் துந்திருகும் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யறது செய்யாமல் இருக்கு எல்லாம் சமம் தான். அல்லாஹ்வுமே ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு சமம், உங்களுக்கு சமம் அல்ல. நீங்க சொல்ல 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 சட்டம் சொல்ல சொல்ல ஷரியத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கும்? சவாபு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்களுக்கு சொல்றது சொல்லாம இருக்கு எல்லாம் சமம் தான். ஏன்னா அல்லாஹ்வுமே ஈமான் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய இல்முல இருக்குது வெளிப்பட்டுச்சு பாரு. அவன்லாம் யாரு? ஈமான். அபூஜஹல் போன்றவர்கள்லாம் ஈமான் கொள்ள மாட்டார்கள். யாரெல்லாம் குஃப்ர்ல ஊறி போயிட்டானா உருவிட மாட்டான். அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு வர்றாங்களேன்னா அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு அல்லாஹ் எழுதியிருந்தான். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? காலித் பின் வலீத் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்கன்னு எழுதியிருந்தான். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துருவாங்கன்னு எழுதியிருந்தான். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்துக்கு வந்துருவாருன்னு அல்லாஹ் எழுதியிருந்தான். அப்படிதானப்பா? அபூஜஹல் எழுத்தான். ஆனா யார் இஸ்லாத்துக்கு வந்துட்டா? அவர் முகமது தார இக்ரிமத் பின் அபீ ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு விளங்குதப்பா?
இந்து பிந்து உத்துபா. உத்துபாலாம் பயங்கரமான ஆளு. அது மக இந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களே. இந்து பிந்து உத்துபா விளங்குதா? உத்துபாவெல்லாம் கடுமையான எதிரியா இருந்தாரு இஸ்லாத்துக்கு. அவங்க மக ஹிந்து என்ன செஞ்சாங்க, அவங்களும் ஏத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா இல்லையா? அவங்க எதிர்ப்பாங்க, ஆனா இஸ்லாத்துக்கு வந்துருவாங்கன்னு இருந்துச்சு. வந்துட்டாங்களே. அப்ப சொல்லுங்க, இன்னல்லதீன கஃபரு காபிராய் விட்டவர்கள் சவாவுன் அலைஹிம் அவர்களுக்கு சமம், அன்கர்த்தும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதும், அம்லம் துன்திருகும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். ஏன் லா யூமினோ ஈமான் கொள்ள மாட்டாங்க. எடுத்துனங்க. சரி, இப்போ நம்மளுக்கு சட்டம் என்னங்க தம்பி? இன்னல்லதீன கஃபரு இருக்குல்லங்க, அந்த இன்னவுக்கு சவாவுன் தான் கபர். எதான் கபரு? சவாவுன் கபர். எழுதுனப்பா. அதான் சொல்றாங்க, இந்த சவாவுன் என்பது கபரு என்னவா இருக்குங்க? இன்னவுடைய கபரா இருக்கும். அல்லதீனங்கிறது இன்னவுக்கு இசுமு, அல்லதீன கபருங்கிறது. சவாவுங்கிறது இன்னவுக்கு கபர். ரைட்டா அர்த்தம் வைக்கிறது ரைட் தானே? இந்த சவாவுன் என்பது கபர் இன்னவுடைய கபரா இருக்கும். சவாவுன் என்பது இசுமுன் விமானல் இஸ்திவா, இஸ்திவாவுடைய பொருளை தாங்கி இசுமா இருக்கும். அதான் ஹாசில் மஸ்தர் சவாவுன்லாம். எழுதுனப்பா. இஸ்தவா இஸ்தவி இஸ்திவான்ங்கிறது தான் மஸ்தர். சவாவுல என்னது? ஹாசில் மஸ்தருங்குவாங்க. உதாவெல்லாம் ஹாசில் மஸ்தர். ஈத்ததா ஏத்ததி ஈத்திதான்ங்கிறது தான் மஸ்தர். உதாவெல்லாம் என்னது? ஹாசில் மஸ்தருங்குவாங்க. மஸ்தருடைய கருத்தை தரும். சவாவுன்னு அப்படித்தான். விளங்குதா? அதுக்கு இஸ்திவாவுடைய அர்த்தம். இஸ்திவா என்ற மஸ்தரின் அர்த்தம். அர்த்தம் வைக்கிறது. அப்போ சவாவுன் என்பது கபர் இன்னவுடைய கபரா இருக்கும். சவா என்பது இசுமுன் விமானல் இஸ்திவா. பத்தியா? இஸ்திவாவுடைய பொருளை தாங்கியதா இருக்கும். அப்ப இன்னல்லதீன கபரு காபிராய் விட்டவர்கள் இஸ்திவாவுன் அலைஹிம் அவர்கள் மீது சமம், அன்கர்த்தவும் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். அவன் உருப்பிட மாட்டான். ஆனா நீங்க சட்டத்தை சொல்ல சொல்ல, சரியத்தை சொல்ல சொல்ல, மார்க்கத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கோம்? நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். சுவாபடி. அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது. சொன்னாலும் செய்தான், சொல்லாட்டாலும் செய்தான். எத்தனை தடவை சொன்னாலும் உருப்பிட மாட்டான். இப்ப அர்த்தம் வைக்கிறது விளங்குதப்பா? இப்போ தம்பி சவாவுங்கிறது கபரு. இப்ப கபரு ஃபுல்லா என்னவா இருக்குல்ல? இஸ்மு வாயிலா இருக்கும். இப்படிதானப்பா? ஜெய்துன் காயிமுன், ஜெய்துன் ஆதிலுன், ஜெய்துன் ஆலிமுன். அப்படிதானங்க? கபரு சிபத்து எல்லாம் என்னவா இருக்கும்? வஸ்பா தான் இருக்கும். கபரு சிபத்துலாம் என்னவா இருக்கும்? வஸ்பா இருக்கும். ஆனா மஸ்தர் வந்திருக்க கபரா வந்தாலும் ஏதா என்ன அர்த்தம்? இஸ்மு வாயிலுடைய அர்த்தம் தான். இன்னல்லதீன கஃபரு காபிரா விட்டவர்கள் சவாவுன் அலையும்னா முஸ்தவீன் அலையும் அவர்கள் மீது சமமா இருக்கும். அன்கர்த்தம் அம்பலம் துணிஞ்சிருக்கும். அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு சமம். கேட்டுலங்க. அப்படி என்ன அர்த்தம்? அதுக்கு இஸ்மு வாயிலுடைய அர்த்தம். ஜெய்துன் அதுலுன்னு சொல்லுவோம் முபாலகாவுக்கா வேண்டி. ஜெய்துன் அதுலுன் சொன்னா என்ன அர்த்தம்? முபாலகா. ஜெய்துன் ஆதிலுன்னு சொல்ல இடத்துல அதுலுங்கிறோம். ஜெய்துன் ஆலிமுன்னு சொல்ல இடத்துல இல்முன்னுங்கிறோம். அப்படிதானங்க? விளங்குதா? மஸ்தரை சொன்னோம்னா கபரை சொல்ல வேண்டிய இடத்துல மஸ்தரை சொன்னா என்னது? அது முபாலகாவை காமிக்கும். ரைட் தானே? அர்த்தம் வைக்கிறது அர்த்தம் வைக்கிறது ரைட்டா? அதான் சொல்றாங்க தம்பி, நுழைத்தபிகி அந்த சவாவுன் என்பதை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கமா நுழைத்தபில் மசாதிரி மஸ்தர்களை கொண்டு வர்ணிக்கப்படுவதை போல சவாவுனை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கமா கால அல்லாஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்வதை போல. சிபத்தெல்லாம் இஸ்மு வாயிலா தான் இருக்கும். ஆனா அந்த மஸ்தரை கொண்டு போய் சிபத்தாக்கி இருக்கிறாங்க முபாலகாவுக்காக வேண்டி. ரைட்டப்பா? நுழைத்தபிகி அந்த சவாவுனை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கமா நுழைத்தபில் மசாதிர் மஸ்தர்களை கொண்டு வர்ணிக்கப்படுவதை போல. ஜெய்துன் ஆதிலுன் சொல்ல வேண்டிய இடத்துல ஜெய்துன் அதுலுன், ஜெய்துனில் அதுலு அப்படி சொல்லுவாங்க. அதுலுங்குவாங்க. ஜெய்துன் ஆலிமுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எப்படி சொல்லுவாங்க? இல்முன்னு சொல்லுவாங்க.
எழுதுனப்பா அதான் சொல்றாங்க. நுழைத்தபிஹி சவாவுனை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கமா நுழைத்தபில் மசாதிரி மஸ்தர்களை கொண்டு வர்ணிக்கப்படுவதே போல. மஸ்தர் செல்வ வர்ணனைக்கு வரும். ஜெய்துனுல் அதுலு நீதமான ஜெய்து, ரொம்ப நீதம் செலுத்துறவேன்னு அர்த்தம். ஜெய்துனுல் இல்மு இல்மான ஜெய்து, நல்ல இல்மு உள்ள ஜெய்துன்னு அர்த்தம். விளங்குதா? அப்ப நுழைத்தபி அந்த மஸ்தரை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. எழுதுனப்பா சவாவுனை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்க சொல்லு. நுழைத்தபி சவாவுனை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கமா நுழைத்தபில் மசாதிர் மஸ்தர்களை கொண்டு வர்ணிக்கப்படுவதே போல சவாவுனை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கமா கால அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்வதே போல. எப்படி? யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் சவாயும் பைனனா பைனக்கும். அப்படிதானங்க? யா அஹ்லல் கிதாப் வேதக்காரர்களே, தஆலு வாருங்கள், இலா கலிமத்தின் சவாயின் பைனனா பைனக்கும் எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் உண்டான சமத்துவமான கலிமாவின் பக்கம் வாருங்கள். பாருங்க, கலிமத்தினுக்கு சவா சிவத்தான மஸ்தர் வந்திருக்க சிவத்தா. ஆமா, எங்களுக்கு உங்களுக்கு மத்தியிலான சமத்துவமான கலிமாக்குவாங்க. அது என்ன? அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நம்ம யாரையும் வணங்கக்கூடாது. இது உங்க வேதத்திலும் வந்திருக்கு, எங்க வேதத்திலும் வந்திருக்கு. ஒத்துக்கிறீங்களா? எழுதின பார்த்து வைக்கிறது. அல்லாஹ்வை தவிர யாரையும் நம்ம வணங்கக்கூடாது கண்டது கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் இபாதத் செய்யணும்னு வந்திருக்கா இல்லையா தௌராத்துல? இந்த கலிமாவின் பக்கம் வாருங்க போதும். ஆமாங்க, வந்திருக்குல்ல, அது நம்புறீங்கல்ல? ஆமா. அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இறுதி நபின்னு தௌராத்துல இருக்கு. அது நம்புற மாதிரி இதையும் நம்பணும்ல. அல்லாஹ்வை தவிர்த்து யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறது தௌராத்துல இருக்குது. சரி, அதை ஒத்துக்கிறீங்கல்ல? இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அவங்கள கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று வந்திருக்குதுல்ல, அதையும் எடுத்துக்கங்க. என்ன கொண்டு ஈமான் கொள்ளுங்க, இஸ்லாத்துக்கு வாருங்க. எழுதினப்பா முதல் கூப்பிட்டு இழுக்கணும், இஸ்லாத்தின் பக்கம் இழுக்கணும். இழுத்தவன் அதை ஒத்துக்கொண்டு முஸ்லீம் ஆயிட்டாம்னா அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசின்னு இருக்குல்ல, விளங்குதாரு கேட்டேன். இப்ப நம்மளுக்கு சட்டம் என்னங்க தம்பி? தஆலு இலா கலிமத்தின் சவாயின், சவாங்கிறது கலிமத்துக்கு சிவத்து. சவாங்கிறது என்னது? கலிமத்துக்கு சிவத்து. இந்த மஸ்தர் சிவத்தை தானே வந்திருக்கே முபாலகாவுக்காண்டி. இங்க வந்த மாதிரி இன்னல்லதீன கஃபரூவுக்கு சவாவுங்கிறது கபரா வந்திருக்கு முபாலகாவுக்காண்டி. தெரிஞ்சனப்பா? விளங்குதா? காபிராய் விட்டவர்கள் சவாவுனாலையும் அவர்களுக்கு சமம், அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் சமம். இப்ப கபரும் இஸ்மு பாயிலா தான் இருக்கணும். மஸ்தரா வந்திருக்கேன்னா முபாலகாவுக்காண்டி. எப்படி முபாலகாவுக்காண்டி இலா கலிமத்தின் சவாயின் எப்படி மஸ்தர் வந்து சிவத்தா வந்திருக்கோ அதே மாதிரி கபரு இருக்கு, மஸ்தரா வந்திருக்கு. கபர் வந்து என்னவா இருக்க இஸ்மு பாயில் தான் வரணும். அப்போ முஸ்தபீனுடைய அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்? முஸ்தபீன். இன்னல்லதீன கஃபரு காபிர் ஆகிவிட்டவர்கள் முஸ்தபீன் அலைஹிம், அவர்கள் மீது சமம். அனுதர்த்தமும் அவலம் துஞ்சிருக்கும், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். அர்த்தம் வைக்கிறப்பா ரஃபஉன் சவாவுன். இப்போ சவாவுன்கிறது ரஃப செய்யப்பட்டிருக்கு. எதன் பிரகாரம்? இன்னவுக்கு கபரின் பிரகாரம். எதன் பிரகாரங்க? இன்னவுக்கு கபரின் பிரகாரம் ரஃப செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அல்லது தம்பி சவாவுன்கிறது கபர் முகத்தம், அன்தர்த்தம்ங்கிறது முத்தாமக்கர்னு சொல்லலாமா? எழுதுனப்பா இன்னவுக்கு கபர் அன்தர்த்தம்ங்கிறது முத்ததான்னு சொல்லலாம். எழுதுனப்பா அர்த்தம் வைக்கிறது கபரு அன்தர்த்தம்ங்கிறது முத்ததா. ஆமா, கபர் முகத்தம், அன்தர்த்தம் முத்தாமக்கர் எல்லாம் சேர்ந்து இன்னவுக்கு கபரு. இன்னவுக்கு அல்லது சவாவுன் அதுக்கு முஸ்தபீனுடைய அர்த்தம் தானே. அன்தர்த்தம்ங்கிறது ஃபாயில். என்னது? சவாவுனுக்கு ஃபாயில், அதுக்கு முஸ்தபீனுடைய அர்த்தம். அவே அன்தர்த்தம்ங்கிறது என்ன இருக்குது? அதுக்கு ஃபாயில்னு சொல்லலாம். சவாவுனுக்கு அன்தர்த்தம்ங்கிறது ஃபாயில், அவே முஸ்னதிலைன்னு சொல்லலாம். அல்லது சவாவுங்கிறது கபர் முகத்தம், அன்தர்த்தம்ங்கிறது முத்தாமக்கர் அதுவும் முஸ்னதிலை தான். தெரிஞ்சனப்பா? முஸ்னதி இலைக்கு 3 வகையான முறையில் வரும். முஸ்னதி இலை எத்தனை வகையான முறையில் வருமா? வாயிலாவும் வரும், முஸ்னதி இலை முத்ததாவாகவும் வரும், நாயிப் வாயிலாவும் வரும். அப்படிதானப்பா? இதான் எழுதுங்கப்பா. முஸ்னதி இலைங்கிறது முத்ததாவா இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சது. வாயிலாவும் இருக்கும், நாயிப் வாயிலாவும் இருக்கும். சரிடா? ஜெயிதுன் காயிமுன்கிறோம். ஜெயிதுன்கிறது முத்ததா,
முஸ்னத் இலைஹி. காயிமுன்ங்கிறது கபர். விளங்குதா? அதுக்கடுத்து காம ஜெய்துன், காம ஃபேலு, ஜெய்துன்ங்கிறது ஃபாயில் முஸ்னத் இலைஹி. ரைட்டுப்பா? காமங்கிறது ஃபேலு முஸ்னத் பிஹி, ஜெய்துன்ங்கிறது ஃபாயில் முஸ்னத் இலைஹி. ரைட்டாச்சா? அடுத்து லுரிப ஜெய்துன். ஏபா லுரிப ஜெய்துன், ஜெய்து அடிக்கப்பட்டான். லுரிப மஜ்ஹூலான பேரு, ஜெய்துன்ங்கிறது நாயிப் ஃபாயில். நாயிப் ஃபாயில் முஸ்னத் இலைஹி தான். அப்போ முஸ்னத் இலைஹி 3 வகையான முறையில் வரும். எதுனப்பா அர்த்தம் வைக்கிறது? விளங்குச்சா? அதுதான் சொல்றாங்க பாரு. என்பது ஹபருன் ரஃபஉன், ரஃபு செய்யப்பட்டதா இருக்கும். எதன் பிரகாரங்க? பி அன்னஹு ஹபர், இன்னவுடைய ஹபர் என்பது பிரகாரம் ரஃபு செய்யப்பட்டதா இருக்கும். வமா பஅதஹு, அதற்கு பின்னால் உள்ளதெல்லாம் முர்தஃபியும் பிஹி. ஏபா ஹேய் தம்பி, இந்த சவாவுன் என்பது ரஃபஉன், ரஃபு செய்யப்பட்டதா இருக்கும். பி அன்னஹு ஹபர், இன்னவுடைய ஹபர் என்பது பிரகாரம் ரஃபு செய்யப்பட்டதா இருக்கும். அதுக்கு பின்னால் உள்ளது தர்கீப் என்னங்க? உமா பாதுவதற்கு பின்னால் உண்டான அன்தர்த்தம் என்பது முர்தஃபியும் பிஹி, சவாவுனை கொண்டு ரஃபப்பட்டிருக்கிறது. அல்லல் ஃபாயிலியத்தி, ஃபாயிலத்தின் பிரகாரம். ஃபாயிலத்தின் பிரகாரம் சவாவுனுக்கு ஃபாயில். ஏன்னா அதுக்கு முஸ்தவியினுடைய அர்த்தம். சவாவுனுக்கு என்ன அர்த்தம்? உமா பாதஹு, அதற்கு பின்னால் உள்ளது முர்தஃபியும் பிஹி, சவாவுனை கொண்டு ரஃபப்பட்டதா இருக்கும். அல்லல் ஃபாயிலியத்தி, ஃபாயிலத்தின் பிரகாரம். அப்ப கண்ணவு கீழே சொல்லப்பட்ட மாதிரி இருக்கிறது. எப்படி போட்டாங்க பாரு. இன்னல்லதீன கஃபரு, காபிராகி விட்டவர்கள், முஸ்தபின் அலைஹிம், அவர்கள் மீது சமமாயிருக்கும். இன்றாருக்கே வாதமுகு, நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும். இன்றாருக்க வாதமுகு, நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் காபிர்கள் மீது சமமாயிருக்கும். காபிர்கள் மீது தெரிஞ்சனப்பா. சவாவுன் அதுக்கு முஸ்தபியினுடைய அர்த்தம். அன்தர்த்தமும் துணிஞ்சிருங்க, அதுக்கு ஃபாயில். அப்படி கொடுத்துடலாம். கேட்டுக்கலங்க? முஸ்னத் இலைஹி தான் அது. அவுபி அன்னஹு, அல்லது சொல்லுங்க, சவாவுங்கிறது ஹபரு, அன்தர்த்தம்ங்கிறது முப்ததா. அன்தர்த்தம்ங்கிறது முப்ததா, முஸ்னத் இலைஹி, இது ஹபர் அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்றாங்க. அவுபி அன்னஹு, சொல்லுப்பா, அந்த சவாவுன் என்பது ஹபருன் என்னவா இருக்குங்க? ஹபரா இருக்கும். லிமாபாதுக்கு பின்னால் உண்டான முப்ததாவுக்கு, அதற்கு பின்னால் உண்டான முப்ததாவுக்கு ஹபரா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? பிமானா இன்தாருக்கே வஅதமுஹு, நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யறதும், வஅதமுஹு எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும், சியானி அலையும், அவர்கள் மீது ரெண்டுமே சமந்தான். சியானி சவாவுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தா? சியானியுடைய அர்த்தம். நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும், சியானி அலையும், அவர்கள் மீது என்ன பாருங்க, ரெண்டுமே சமந்தான். அப்போ சபாவுனுக்கு 3 தர்கீப் சொல்றாங்க. ஒன்னு இன்னவுக்கு கபருன்னு சொல்லலாம். இன்னவுக்கு கபரு கேள, இன்னவுக்கு கபருங்கிறான் ஒண்ணு. ரெண்டாவது சபாவுங்கிறது கபர் முகத்தம், அந்தர்த்தம்ங்கிறது முத்தாமகர்னு சொல்லலாம். அல்லது சவாவுன் என்பதற்கு அன்தர்த்தம்ங்கிறது ஃபாயில்னு சொல்லலாம். அதுவும் முஸ்னத் இலைஹி தான். ரெண்டுப்பா அர்த்தம் வைக்க. ரெண்டுப்பா சபாவுனுக்கு எது ஃபாயிலு? அன்தர்த்தம்ங்கிறது எனக்கு ஃபாயில். சபாவுனுக்கு முஸ்தபியினுடைய அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போ எப்பா ரைட் அர்த்தம் வைக்கிறது ரைட் தானே? அவ் பிமா அன்னஹு ஹபருன் லிமா பாதுக்கு பின்னால் உள்ளது ஹபரா இருக்கும். இமானா இன்தாருக்க வஅதமுஹு, நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும், சியானி அலைஹிம், அவர்கள் மீது சமமா இருக்கும். சவாவுங்கிறது ஹபர் முகத்தம், அன்தர்த்தம்ங்கிறது முத்தாமகர். எல்லாம் ஜும்லா சேர்ந்து இன்னவுக்கு கபர். ரைட். அப்ப சபாவுனுக்கு 3 தர்கீபு. ஒன்னு இன்னவுக்கு கபர்னு சொல்லலாம், ஏக்கு கபரே இன்னவுக்கு கபர்னு சொல்லலாம். அல்லது சவாவுனுக்கு அன்தர்த்தம்ங்கிறது ஃபாயில்னு சொல்லலாம், அது முஸ்தவியினுடைய அர்த்தம். ரைட்டப்பா? அல்லது சவாவுன கபர் முகத்தமாக்கி தம்பி அன்தர்த்தம் அமலம் முத்தாமகராக்கி படிக்கலாம். ரைட்டா? அந்த இன்தாருக்கே வாதமுகு சியானி அலைஹிம், காவிர்கள் மீது சமம். எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் காவிர்களுக்கு சமம்.
எல்லாருக்கவா அதுவும் முத்ததாவாக்கி சியானி சவாவுனை பிடிச்சி எப்படி ஆக்கிறது சியானி அலைக்கும் அவர்கள் மீது சமமா இருக்கும் கபராக்கலாம். அல்லது சபாவுனுக்கு முஸ்தகின் அர்த்தம் கொடுத்து அனுதர்த்தமா ஃபாயிலாவும் என்ன செய்யலாம் முஸ்லிம் இல்லையாவும் ஆக்கலாம், இன்னவுக்கு கபராவும் ஆக்கலாம். 3 தெர்க்கீப் இருக்கு சபாவுனுக்கு. மனசிலாயா? புரிஞ்சப்பா? சரி. இப்பம்பா தம்பி, இப்போ ஏய் இன்னவுக்கு கபர்னா பிரச்சனை கிடையாது. இன்னவுக்கு கபர்னா ஏன்னா அது இஸ்மு தானே. கபர் முகத்தம் என்னது சவாவுனுக்கு வந்து முஸ்தபின், சவாவுனுக்கு முஸ்தபின் அர்த்தம் கொடுத்து அந்த அர்த்தம் ஃபாயிலா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சவாவுன கபர் முகத்திரமா கொடுத்து அந்த அர்த்தம் முப்தாமாக்குறாங்கன்னா அங்க கேள்வி வரும். ஃபேல் கபரா வரும். எப்பா ஃபேல் எதா வரும், ஆனா முப்ததா வராது. ஃபேல் முப்ததா வருமா? அப்படி முப்ததா வரும்னா அதுக்கு சில ஷரத்துகள் இருக்கு. ஜெயிதுன் காம, ஜெயிதுன் ஜெயிதுன்ங்கிறது முப்ததா, காமங்கிறது கபர் தானே. ஃபேல் கபரா வருது. ஃபேல் முப்ததா வராது. முப்ததா வர்றதா இருந்தா அதுக்கு சில ஷரத்துகள் அங்க மஸ்தரா மாற்றக்கூடியது இருக்கணும். அதான் அன்த சூமு கைருள்ளக்கும், அன்த சூமு நீங்கள் நோன்பு வைப்பது கேட்டேன், கைருள்ளக்கும் உங்களுக்கு சிறந்தது. அன்த சூமு இப்ப தசுமு வந்து மஸ்தரா மாத்திட்டோம். எது வந்து மஸ்தரா மாத்திச்சு? அன் வந்து மஸ்தரா மாத்திருச்சு. அன்த சூமு கைருள்ளக்கும் நீங்கள் நோன்பு வைப்பது சிறந்தது. எடுத்துனப்பா நோன்பு வைப்பது. அப்போ ஃபேல் முக்ததாவா வர்றதா இருந்தா அந்த இஸ்மை மஸ்தரா மாத்தக்கூடிய ஐட்டம் அங்க இருக்கணும். அந்த சூமுல வந்து அன் வந்து மஸ்தரா மாத்திருச்சு, இஸ்மா மாத்திருச்சு, முக்ததா வந்துருச்சு. எடுத்தனப்பா? அல்லது ஃபேலுக்கு 2 அர்த்தம் இருக்கும். அப்படிதானங்க? ஃபேலுக்கு எத்தனை அர்த்தம் இருக்குங்க? ஃபேல்னா என்ன? கலிமத்துன் ததுல்லு அலா மஅனன் ஃபீ நஃப்ஸிஹா முக்தரினன் பி ஐதி அஸ்மினதி ஸலாஸா. ஃபேலுக்கு தாரீஃப் என்ன? ஒரு காலத்தில் இணைந்து தண்ணியில உண்டான அர்த்தத்தை தரும். அப்படிதானங்க? ஃபேல்னா என்ன? கலிமத்துன் ததுல்லு அலா மஅனன் ஃபீ நஃப்ஸிஹா முக்தரினன் பி ஐதி அஸ்மினதி ஸலாஸா. 3 காலத்தில் ஒரு காலத்தில் இணைந்து தண்ணியில உள்ள அர்த்தத்தை தரும். கால சொன்னான், யகூலு சொல்வான், குல் சொல்லு. ஒரு காலம் இருக்குல்ல, அர்த்தம் இருக்கு, காலமும் இருக்கு. தெரிஞ்சுங்க? காலமும் அர்த்தமும் இருந்தால் அது ஃபேல். எழுதுனப்பா? இதுக்கு முத்தாபக்காங்குவாங்க. காலமும் இருக்கு, அர்த்தமும் இருக்கு. ஏ தம்பி, காலமும் இருக்கு, இது முத்தாபக்கா. ஃபேலுக்குள்ள தாரி முழுமையா இருக்கு. அப்படித்தானே? ஃபேலுக்குள்ள அர்த்தம் எப்பா? இன்சானுக்கு தாரிஃப் என்னப்பா? இன்சான் ஐவான் நாத்திக். ஐவான் நாத்திக்ங்கிறது இன்சானுக்குள்ள தாரிஃப். இந்த 2 இருந்துச்சுன்னா அதுக்கு முத்தாபக்காங்குவாங்க. அப்படித்தானங்க? இன்சான யாரு? ஐவானும் நாத்திக்கும். ஐவானும் 2ஐயும் சேர்த்து சொல்றோம். ஜின்ஸ் ஃபஸ்லு என்னது? ஜின்ஸ் ஃபஸ்ல சேர்த்து சொன்னால் முத்தாபக்கா. இன்சான யாரு? ஐவான் நாத்திக். ஜின்ஸையும் ஃபஸ்லையும் சேர்த்து சொல்றதுனால அது முத்தாபக்கா. இன்சான யாரு? நாத்திக்னு சொன்னான். இன்சான யாரு? நாத்திக்னா. இதுக்கு பேர் என்னது? தலம்முனியாங்குவாங்க. ஒரு துண்டை மட்டும் சொல்றான், ஃபஸ்ல மட்டும் சொல்றான், ஜின்ஸை சொல்லல. என்னது? இன்சானா யாருப்பா? நாத்திக்னா. ஒரு துண்டை மட்டும் சொல்றான், ஃபஸ்ல மட்டும் சொல்றான், ஜின்ஸை சொல்லல. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? தலம்முனியாங்குவாங்க. சில சமயம் இன்சானா யாரு? ஐவானுங்கிறான், ஆமும் சொல்லுவாங்க சில சமயம். இது காசு. நாத்திக்குன்னா அவனை மட்டும்தான் எடுக்கும். ஐவானா மாடு ஆடு எல்லாம் ஒடியாரும். சில சமயம் இன்சான் சொல்லி ஐவான்னு சொல்லுவாங்க. இன்சானா யாருப்பா? ஐவான். ஆம சொல்லி காசு ஆடலாம்ல. எதை சொல்லி? வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன்ங்கறான். வல் காஃபிரூன, வல் காஃபிரூன ஆமு தானே. காஃபிர்கள் எல்லாம் ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். இப்ப ஆம சொல்லி காசு. வல் காஃபிரூன காஃபிர்கள் எல்லாம் ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். சரிமா? ஆம சொல்லியும் காசு ஆடுவாங்க. என்னப்பா? ஆம் துதா வந்து காஸ் கபரா வருது பாரு.
அப்போ இன்சானா யாரு ஹைவான் சொல்லாம சொல்லலாம். அது லம்முனியா. இன்சானா யாரு லாயிக்குன்னா காத்திபுன்னா இதெல்லாம் இல்திசாமியாங்குவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்திசாமியா. அவனுக்கு அவசியமானது எழுதுறதுங்கிறது சிரிக்கிறதுங்கிறது யாருக்கே உள்ளது. அது அது இல்திசாமியாங்குவாங்க. மனசிலாயோ? அப்போ ஒரு வார்த்தைக்குள்ள தாரீஃபை கம்ப்ளீட்டா கொண்டு வந்தா முத்தாபகாயே விளங்குச்சா? ஃபேலுக்கு காலமும் இருக்கும் அர்த்தமும் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து சொன்னா அது முத்தாபகா. எழுதுனப்பா. ஆனா ஒன்ன மட்டும் சொல்றோம். விளங்குதா? அர்த்தம் மட்டும் வைக்கிறோம், காலம் சொல்லல. என்ன வைக்கிறோம்? அர்த்தம் மட்டும் வைக்கிறோம். அந்த அர்த்தமும் நீங்கள் எச்சரிக்கை செய்யறதும் செய்யாமல் இருப்பதும் இது அர்த்தம் மட்டும் தானே இருக்கு, காலம் இருக்காதுல. அந்த அர்த்தமும் காவிர்களுக்கு எச்சரிக்கை செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் காலம் வரல, அர்த்தம் மட்டும் வருது. அப்படி வந்தா அது ஃபேல் இனமா வரலாம், முத்தா வரலாம். அல்லது லெஃப்ல மட்டும் நாடினோம், காலவாகிறது, மாத்தவாகிறது, அந்த லெஃப்லயே நாடணும், அப்பவும் இன்சியலாம் முத்தா வரலாம். நாடாம லெஃப்ல மட்டும் நாடுறது, லெஃப்ல மட்டும் நாடினாலும் ஃபேல் என்ன செய்யலாம், முத்தா வரலாம். அல்லது காலத்தை தள்ளி விட்டுட்டு அர்த்தம் மட்டும் வைக்கிறோம், அப்பவுமே என்ன செய்யலாம், வைக்கலாம். வருதுல அந்த அர்த்தம் எச்சரிக்கை செய்யறதும் செய்யாமல் இருப்பதும் எழுதுனப்பா. அர்த்தம் மட்டும் ஒரு காலம் வைக்கல, அப்பவும் வரலாம். அல்லது மஸ்தருடைய எழுத்து வரணும். மஸ்தருடைய எழுத்துக்கு ஒண்ணுமே வரல, அப்படி வந்துச்சு, அப்படி வருங்க. தஸ்மோபில் மஹீதி, மஹீதை பற்றி கேள்விப்படுவது கைருமினன் தராகு, உன்னை பார்ப்பதை விட ஏற்றம். தஸ்மோங்கிறது பேர் தானே, மஸ்தருடைய எழுத்தே வரலையா, அந்த சுமுறை அன் வந்திருக்கு. தஸ்மோபில் மஹீதி, மஹீதை பற்றி நீ கேள்விப்படுவது கைருமின் நான் தராவோனை நீ பார்ப்பதை விட சிறந்தது. இப்ப தஸ்மோவுக்கு மிஸ்முடைய அர்த்தம் தானே வைக்கிறான், காலத்தினுடைய அர்த்தம் வைக்கலையே. எழுதுறப்பா. அதே மாதிரி அணுத அர்த்தங்கிறது மஸ்தருடைய எழுத்து இல்லாமலும் சில சமயம் என்ன செஞ்சிடும், ஃபேல் முத்ததா வரும். விளங்குதா? என்ன அர்த்தம் மட்டும் வைக்கிறோம், எது வைக்கல? எப்படி தஸ்மோபில் மஹீதி, மஹீதை பற்றி கேள்விப்படுவதுன்னு சொல்றோம், அர்த்தம் வைக்கிறோம், காலம் இல்லையிலப்பா. கேள்விப்படுவதில்லை அர்த்தம் வைக்கிறோம், நம்ம அதான் சொல்றாங்க. ஒல் ஃபேலு ஃபேலு அன்னமா எம்தனியுல் இஹ்பார் அன்ஹு, அதை முத்ததாவாக்குவது தடையாகுவதெல்லாம். இஹ்பார் அன்ஹுன்னு என்னதான், அதை முத்ததாவாக்குறதுன்னு அர்த்தம். ஒல் ஃபேலு ஒரு ஃபேல் அன்னமா எம்தனியுல் இஹ்பார் அன்ஹு, முத்ததாவாக்குவது தடையாகுவதெல்லாம். இதா உரியத பிஹி, அதை கொண்டு நாடப்பட்டால்தான் தமாமுமா உதியலகு, அதுதாங்க சொல்றாங்க. தமாமுமா உதியலகு நாடப்பட்டால்தான், காலமும் அர்த்தமும் வச்சாதான் அது முத்ததா வராது தம்பி. ஃபேலுக்கு தமாமுமா உதியலகு என்னது, அர்த்தமும் காலமும் வர்றது. எடுத்துப்பா, ஏன் விளங்குதா? வல் வேலு வேலு அன்னமா எம்தனியு அல் இஹ்பார் அனுவதை முத்ததாவாக்குவது தடையாகுவது. இதா உரியத பிஹி தமாமுமா உதியலகு, தமாமுமா உதியலகு நாடப்பட்டால்தான், அதான் காலமும் அர்த்தமும் வச்சாதான் முத்ததா வராது. அம்மால உத்திரிக்க தம்பி, தம்பி எப்படி அம்மால உத்திரிக்க ஃபேலை சொல்லப்பட்டு உரிய நபிகள் லெவலை கொண்டு லெவலை நாடப்பட்டால் காலவாகிறது, மாத்தவாகிறது வந்துடும். அம்மால உத்திரிக்க அந்த ஃபேலை சொல்லப்பட்டு உரிய நபிகள் லெவலை நாடப்பட்டாலோ, முத்தலகுல் அதசி சொல்லுப்பா, பொருளை மட்டும் நாடப்பட்டாலோ. முத்தலகுல் அதசின்னு என்னங்க அர்த்தம்? அல் மதுலூலி அலைஹி, அந்த ஃபேலின் மீது அறிவிக்கப்படுகின்ற பொருளை மட்டும் நாடப்பட்டாலோ. லிம்னன் கேட்டேன், லிம்னிலே கருத்திலே, இந்த பொருளின் மீது சொல்பா, ஃபேலின் மீது அறிவிக்கப்படக்கூடிய என்ன இருக்குது, பொருளை மட்டும் நாடப்பட்டாலோ. கல் இஸ்மி இசுமாறுதான், இதுதான் ஜவாபு. கல் இஸ்மி இசு மாதிரிதான். அலத்தி சாயி மஜாசின் பிரகாரம், மஜாசின் பிரகாரம் என்னதாக அது வேலுதான், ஆனாலும் அது என்னவா வரலாம், அது முத்தவா வரலாம். எடுத்தனப்பா இதா அடுத்த வைக்கிறது விளங்குதான்னு கேட்டேன். முத்தலக்குல் அதசி அல் மதுலூலி அருகே ஃபேல் மீது அறிவிக்கப்படக்கூடிய பொதுவான அர்த்தத்தை நாடப்பட்டால் அலத்தி சாயி மஜாசின் பிரகாரம். அலத்தி சாயின்னு எடுத்தங்க
மஜாசின் பிரகாரம் அந்த பேரில் மீது அறிவிக்கப்படக்கூடிய பொருளை மட்டும் நாடப்பட்டால் வெவ்வக்கல் இஸ்மி, அந்த பேர் என்ன மாதிரி தான், வெறும் அர்த்தம் மட்டும் நாடுறோம் அல்லது வெறும் லெவல மட்டும் நாடணும், அது இசு மாதிரி தானா. விளங்குதா? வாக்கு தவான